வெள்ளிக்கிழமை அப்பா போய் போய் காட்டுக்குள்ள போய் காவல காக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் காட்டுக்குள்ள போய் காவலும் பார்க்கணும், கொஞ்ச நேரம் காதலும் பண்ண நினைச்சிருக்கேன். இல்ல என்னப்பா அப்படின்னு அதாவது நீங்க தப்பா நினைக்க கூடாது. காதல்னா என்னது? அன்பு. அன்பை யாரை வேணும் காதலிக்கலாம், தவறு கிடையாது. இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம் நான் என்ன சொல்லுவா, காவலுக்கு போறேன்னு சொல்றீங்களே, காவலுக்கு நான் மட்டும் போறேன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. ஒரு அழகு தேவதையே இந்த ஊருக்கு ஸ்பெஷலா கூட்டிட்டு வந்திருக்கோம். கொஞ்ச நேரத்துல கிளம்பி வந்துருவா. இருந்தாலும் அந்த வள்ளியம்மை எப்படி முருகப்பெருமான காதலிக்கிறாங்களோ அதே மாதிரி நானும் ஒருத்தர் விரும்புறேன். நீங்க சொன்னா திட்டுவீங்க. சும்மா சொல்லுமா. வேணாம்ப்பா சொல்ற. வேணாம். இருந்தாலும் என் மனசுல உள்ளது எப்படி தெரியுமா, அந்த சிறு சிறுவனை காத்த மாதிரி. ஹலோ. சிலு சிலு சிலுவனை காத்து பக்க வர வர உருகுது நாத்து. சிலு சிலு சிலுவனை காத்து பக்க வர வர உருகுது நாத்து. புது புது வரிகளை போட்டு அதை படிக்கிற மறுபடி பாட்டு. ஒரு பாசம் நாட்டோ நாட்டோ நீதான் நான்தாவா மாமனி. சிலு சிலு சிலுவனை காத்து வர வர உருகுது நாத்து. புது புது வரிகளை போட்டு அதை படிக்கிற மறுபடி பாட்டு. அனுப்புறேன் பாக்குறீங்களா தோழிமா? சிலுக்குடா
அடி ஆல்ரவுண்டுக்காரி ரசனையாக பார்க்குறேன் என்ன பார்க்க. ஆமாம் உட்காரு எங்கேயும் போனா செவ்வளம் 10 கூடி அதோட என்ன என்னை பார்த்தமே ஒரு மாதிரி ஏற்றிருக்கிறேன் என்ன வாக்கு. ஊரில் பொண்ணாக பிறந்ததுக்கு மண்ணாக பிறந்தாது 4 பேராவது ஏறி இருப்பாங்க, கிளப்பியை போட்டு ஏறி இருப்பாங்க. ரொம்ப சங்கட்டமாக இருக்கியா ஏன் பொம்பளையாக பிறந்தோம்ட்டு. இந்த பொம்பளை வேஷம் போடுறதுக்குள்ள நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். ஒரு பக்கம் பந்தை வச்சா ஒரு பக்கம் எவ்வுது, இங்கிட்டு ஒரு பக்கம் பந்தை வச்சோம்னா இங்கிட்டு ஒரு பக்கம் எவ்வுது. ஆக முகத்தான் ஜாக்கெட்லாம் கிரியுது, என்ன பண்ணுவேன்னு தெரியலை. ரொம்ப சங்கட்டமாக இருக்கியா எனக்கு. ஏடே எல்லாம் எத்திரிச்சு போனீங்கன்னா என்ன அர்த்தத்தில் போகிறீங்கப்பா? ஒழுங்கா உட்காரையில இப்போ என்ன சொல்கிறீங்க? ஹலோ ஆமாப்பு ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது. நீங்களாவது ஏன்னு கேளுங்கத்தா. போய் ஒரு குடியார பையனுக்கு வாக்கப்பட்டேன். அந்த குடியார பையனை கட்டினது போகுது, புங்கு தளைஞ்சது போகும். தினமும் தண்ணியை போட்டு படுத்துக்கிறேன் வீட்டிலையே. வேலைக்கும் போகிறாள் இல்லை, வெட்டிக்கும் போகிறாள் இல்லை. தண்ணி போட்டுனா கூட கட்டலாம்தா. இந்த கணேசி போல் வைக்கிறது மட்டும் கட்டவே கூடாது. ஐயா போனனாத்தா பக்கத்தில் வந்தானா பியோட படுமோசமாக ஆகுது. படுமோசமாக இருக்காங்க. என் புருஷன் வேலைக்கு போகிறேன் இல்லை, வெட்டிக்கும் போகிறேன் இல்லை, ஒன்றத்துக்கும் போகிறேன் இல்லை. நான் வேலைக்கு போனேன். இந்த லைட் அடிச்சுனையே பார்த்துக்க. என் புருஷன் வேலைக்கு போகிறேன் இல்லை, வெட்டிக்கும் போகிறேன் இல்லை. நான் வேலைக்கு போகணும்னு வேலைக்கு போனேன். என்ன வேலைன்னா கொத்தனார் வேலைக்கு போனேன். கொத்தனார் வேலைக்கு போன நேரம் பாருங்கப்பு, அன்னைக்கு தான் இந்த கொத்தனார் வேலை பார்க்குறவன் சட்டி போடாமல் வந்துட்டேன். சட்டி போடாமல் செவனேண்டு சாரத்தில் 2 வேணா கீழே 2 தட்டு தூக்கி கொடுத்தவன். சண்டாலையும் பாதுகாத்தே என்ன சொல்லுவேன், கல்லை தூக்கி போடு அப்படின்பேன். ஒவ்வொரு கல்லாக தூக்கி போட்டோம்னா என்னைக்குடா வீடு நிறையிறதுன்னு சொல்லி பெரிய ஆலப்பிளாசு கல்லை தூக்கி போடணும். உம்மா பெரிய ஆலப்பிளாசு கல் இப்படி தூக்கி மடார்னு வீசினே பாருங்க. அதை வெதரில் அடித்து கொத்தனாறுகளை கொலைக்கேசில் உள்ள தள்ளி விட்டேன். சரி மறுநாள் வரும்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் கழித்து ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்துட்டேன். இன்னொரு வேலைக்கு போனேன். என்ன வேலைன்னா அதுதான் நம்ம புளியம்பழம் உழுப்புற வேலை. நானும் புளியம்பழம் உழுப்பலான்னு சொல்லிட்டு நானே எங்கள் மாமா ஒரு ஆள் இருக்கார், நல்லா புளியம்பழம் உழுப்புவார். என்றைக்கிட மரத்தில் இருந்துக்கிட்டு ஒவ்வொரு கடக்குன்னு போட்டு ஆட்டிக்கிட்டு பார்ப்பல. என்றைக்கிட அவளை பழமும் உழுகுறன்னு சொல்லிவிட்டு நான் ஒரு ஐடியா பண்ணேன். புரட்டி கம்பு இருக்குமில்ல, மெம்பரி வாங்கருவா கம்பு, சரியான கம்பை எடுத்துகிட்டு நான் வெறுன்னு ஓனேன். போயிட்டு அங்கே போய் பார்த்தா புளிய மரத்தில் என் மாமே நின்றார். அந்த மாமனும் முண்டை சட்டி போடாமல் வந்துட்டு அவன் பழம் இத்தனை பெரிய பழமாக இருந்ததுக்கு நான் கவனிக்கலை பாருங்க. இப்போ அப்போத்தான் என்ன செய்வோம்னு சொல்லிவிட்டு கம்பை நேராக உள்ளே விட்டேன். உள்ளே விட்டு பழத்தை உழுப்போம்னு சொல்லி உள்ளே விட்டு இழுத்து உங்கு நிறுத்தையில் அவன் பழம் வந்து கீழே விழுந்து வச்சு மண்டுன்னு. அந்த பழத்தை நான் என்ன செய்வேன், எடுத்து போய் ஊருக்கே கொடுத்து புளிக்குழம்பு வைக்கலாம்னு சொல்லி அந்த பழத்தை எடுத்து வந்துட்டு நான் கையில் வச்சுக்கிட்டே தெரிஞ்சேன். அந்த பழத்தில் 2 கொட்டை தான் இருக்குது, ஒரு கொட்டையும் இல்லை. ரொம்ப சங்கட்டமாக இருக்குது. சரி இந்த வேலையெல்லாம் சுத்தப்பட்டு வரல. ஒரு 4-5 பேர் என்னை விரும்பினாங்க. 1 ஆளா 2 ஆளா 5 பேர் என்னை விரும்பினாங்க. 5 பேர் எதை பார்த்து விரும்பினாங்கன்னா இந்த தொடையை பார்த்துட்டேன். இப்படிப்பட்ட தொடையை எங்கேயாவது பார்த்துருப்பீங்களா? சிரிக்கிறைய வெக்கம் இல்லாமல். டே அக்கா வந்திருக்கோம், டே டப்பாங்கடோம். நல்லா நக்குவோம். நல்லா சிரிக்கிறா பழைய. ஏன்னா இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒளிபரிக்க அமைச்ச பொன்னலிகை அம்மா உனக்கு தான் அடுத்து வாக்கப்படலாம்னு இருக்கேன். நீ நாள் நல்லா போட்டு திருவுவ. ஜென்ரேட்டர் ஓட்டினாப்புல ரவ்வுன்னு ஓட்டுவேன். ஏதோ உன் ஜென்ரேட்டர் சாமான் கொண்டு வந்திருக்கியானே பத்திரமா நிற்கிதான் பார்த்துக்க. ஒரு ஊர் நாடகத்தில் ஜென்ரேட்டர் தள்ளிட்டு போட்டு டிவிஎஸ் 50 நிப்பாட்டி வச்சுட்டு போயிட்டாங்க. அது கிரிச்சு புரிச்சுன்னு டீசர் இல்லாமல் அடைக்க ஆரம்பிச்சு. விட்டு வேறு ஊண்டுது. நல்லா இருப்பியே சாமி, ஜென்ரேட்டர் பத்திரமா பார்த்துக்கங்க. இப்போ இந்த ஐசி வட்டிக்காரனே லேசாக ஒரு ஐசி கொடுத்தனா கூட சப்பிக்கிட்டு திரிவேன். இந்நேரத்தில் யாராவது ஐசி பார்க்கலானே. பழைய ஐசி வண்டிக்காரர்கிட்ட போய் ஐசி வாங்கி சாப்பிடுங்க, விலை வாய்ச்சிலாம் கம்மி தான். ஆமாம், எனக்கு ஒரு கோன் ஐசி மட்டும் கொடுத்து விட்டு நான் வாட்டி சப்பிக்கிட்டாவது கிடப்பேன். நல்லாயிருக்கு. என்னப்பா உட்காரு பெரியப்பா, நிப்ப நட்டமா. பழைய எத்தனையோ கிராமங்களுக்கு நானும் நாடகத்துக்கு போயிருக்கேன். நம்ம ஊரில் தான் பெண்கள் உட்காந்து நாடகம் முன்னாடி உட்காந்து பார்க்குறீங்க. மற்ற ஊர்லலாம் பார்த்தா பாதி பேர் எத்திரிச்சு வீட்டுக்கு போயிடுவாங்க. இந்த பொம்பளை ஆள் போனால் கூட பிரச்சனை இல்லை, இது ஆம்பளை ஆள் போனால் கூட பிரச்சனை இல்லை நாடகம் பார்த்துட்டு.
ஏன்னா அவங்க பூரா சரக்கை போட்டு கட்டிங்க போட்டு திரும்பிடுவாங்க. இந்த பொம்பளையாள் போனாத்தான் வீட்டுக்கு போனால் மொத்த பொம்பளையும் கூட்டி போயிடுறியே. தயவு செய்து யாரும் நாடகத்தை பார்க்காம எத்திரிச்சு போயிடாதீங்க. உட்காந்து எந்த அளவுக்கு நாடகத்தை பார்க்குறீங்களோ நாடகம் அந்தளவுக்கு நல்ல முறையில் இருக்கும். நடிப்பது எங்களுடைய கடமை, ரசிப்பது உங்களுடைய கடமைன்ற காரணத்தினால இந்த படத்திற்கு ஆத்தப்புறம் லேசாக பிறண்டு படுங்க தாய். குறுக்கு பிடிச்சிக்கிச்சுன்னா நல்ல பண்ண சுழுக்கு எடுக்க முடியாது தாய். சரிங்க. இப்போ அந்த பிள்ளை திருப்பற பாப்பா இங்கே வா, உள்ள நரசம்மா இருக்கா, சொட்டு மருந்து ஊற்றிட்டு போடியா. அது ஓடுற பாரு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை எங்கள் அப்பா என்ன சொன்னார்னா கண்ணுங்கிறதுமாக காவல் பணிபுரிய வேண்டும் சொன்னார். நான் வந்துட்டேன். என்னோடய தோழி வரணும். தோழி வந்ததுக்கு படி கண்ணுங்கிறதுமாக காவல் பார்க்கணும். எங்களோட குலப்பண்பு என்னன்னா ஆண்கள் வேட்டையாடும் போது எங்களை போன்ற பெண்களை பருவமடைந்த பெண்கள் திணைக்காவல் செய்து வழக்கம். என்னை போன்ற பப்புன்னு நீங்கள் எல்லோரும் பார்க்கணும்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்கிறேன். எல்லாருமே ஃபாலோ பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்தும் இருந்துராதீர்கள். என்ன சொல்கிறேன்னா எனது இன்ஸ்டாகிராம் ஐடி பேர் ஜாக்சன் சைக்கிள்னு இங்கிலீஷில் ஓடுங்க. எல்லோரும் என்னுடைய ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஓத்தவங்கம்மான்னு கமெண்ட் பண்ணிடுங்க. மறந்தும் இருந்துராதீர்கள். இல்லைன்னா சைக்கிள் ஜாக்சன் தமிழில் டைப் பண்ணுங்கள் என்னோடய ஐடியை. மறந்துடாதீங்க பூ. ஆமாம் இல்லைம்மாம்மா, வேறு வழியில் பொண்ணு அமையலை, அப்படியாவது அமைச்சிக்கிறேன். தோழி வாடி வாடிம்மா. அடியே அடியே நல்லா இருக்கியா? நான் என்ன பெரியாசி பற்றி பெட்டிலாடி கிடந்து வரேன். இல்லடி நல்லா இருக்கேன்னு கேட்டேன். நல்லா இருக்கேன்டி, எந்த ஒரு குறையுமே இல்லை. சரி அப்பாட்ட போனியா? அப்பாட்ட போனேன். என்ன சொன்னார்? அப்பா கழுவிட்டு வர சொன்னார். கழுவிட்டு வர சொன்னாரா? அப்பா கண்ணுங்கிறத போய் காட்டுக்குள்ள போய் காவலை காக்க சொன்னார். ஆமாத்தா. சரி இருந்தா நான் கேட்குறேன். என்னம்மா? நல்லா இருக்க, பார்க்க லட்சணமா கருப்பா இருந்தாலும் கலையா இருக்க. ஒரு பொம்பளை பிள்ளை தாவணி பாவடை கூட உனக்கு கிடைக்கலையா? தாவணி பாவடையை அலசி காய போட்டிருந்தேன். எங்கள் வீட்டு நாய் இழுத்துட்டு போயிருச்சு. நாய் இழுத்துட்டு போயிருச்சா? ஆமா. சரிடி. இதெல்லாம் எங்க வாங்குற? இந்த டிஷர்ட் இந்த பாவாடை எல்லாம் எங்கடி கிடைக்குது? பூராமே கொடைக்கானல்ல தான் கிடைக்கும், வேற எங்கேயுமே கிடைக்காது. ஓ, இங்க இருந்து கொடைக்கானல் போயிட்டியா? ட்ரெஸ் எடுக்கிறக்காண்டி அவ்வளவு தூரம் போயிட்டு வர வேண்டிய இருக்குமா? சரி இருக்கட்டும். நீ காட்டுக்குள்ள போயிருக்கியா? நான் போகாத காடா. எந்த காடு சொல்ற? மணிமாரி மாமா அன்னைக்கு கல்வி மடைக்குள்ள கூட்டு போனாரு, கருவு காட்டுக்குள்ள. யார் கூட்டிட்டு போனா? தம்பியா. அப்புறம் ஆல்ரவுண்டு வாசிக்கிற தம்பி ஒரு நாள் கரும்பு காட்டுக்குள்ள கூட்டு போனாரு. அந்த பையன் எதுக்கு அங்க கூட்டிட்டு போச்சு? அங்க போய் நாத்தாங்க நடுறதுக்கு. இல்ல நான் கேக்குறேன், பொம்பளை பிள்ளை ஆம்பளை பையன் கூப்பிட்டான்னு சொல்லி போறியே, உனக்கு அறிவு இல்ல? எனக்கு ஆசை இருக்காத சென்னை பிடிக்கணும்ட்டு. அப்படிலாம் போக கூடாது சரியா? சரிம்மா. பொம்பளை அப்புறம் தான் அச்சம் மடம் ஞானம் பயிர்ப்பு இருக்கணும் சரியா? அவுத்து விட்ட மாடு மாதிரி தெரியக்கூடாது. அந்த பைப்பை வச்சு நான் என்ன செய்ய? பயிர்ப்படி எரும மாடு பயிர்ப்பா. சரிம்மா. சரி இருக்கட்டும். இருந்தாலும் நாம வந்துட்டோம்ல. ஆமா. இந்த எடுத்தினுடைய தலைவி அம்மா வரணுமா? அம்மாவை கூப்பிட்டு விஷயத்த சொல்லணும். அம்மா கிட்ட தப்பா தவிர எதுவும் பேசக்கூடாது. அப்படிலாம் பேசுவோனாத்தா? அப்படி பேசுனேன்னு வச்சுக்கோங்க. என்னோட கள்ள புருஷன் போறாரு பாருவே. யாருடி அது? வருதே. அவர்தான் வச்சிருக்கியா? இவர்தான் பழைய கை, இவர்தான் வச்சிருக்கேன். பரவாயில்ல, உனக்கு ஏத்த ஆளாத முடிச்சிருக்க. இருந்தாலும் பூரா நரைச்சு போச்சு. நரைக்க தாயா விரைக்கேன். கருமா அப்பெல்லாம் பேசக்கூடாது. சரி இருக்கட்டும். சரிம்மா. கூப்பிட்டு விஷயம் சொல்லிடுமா? அம்மா கூப்பிடுவோமா? அம்மா கிட்ட தப்பா தவற பேசக்கூடாது. பேச மாட்டேன். அப்படி பேசின்னு வச்சுக்கோங்க, அப்பா கிட்ட சொல்லி உனக்கு வேலையை விட்டு தூக்க சொல்லிடு. அப்படி செஞ்சிடாதீங்க அம்மா. இது என்னடி சென்னைக்கு கத்துற மாதிரி கத்துற? அம்மா வாங்கம்மா. ஆமா அண்ணே 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 டப்பா பாட்டு பாடு. ஏய் விடு, அது அடிப்பட்ட பாட்டை படிக்கட்டேன். ஆராத தப்பாச்சு மனம் ஆடிடும் பொம்மி ஆண்டவனை காலா
நந்தவனத்தில் வந்த ராஜகுமாரி. அம்மா வணக்கம்மா. வணக்கம். 16 பெற்று பெருவாழ்வழுகு. நான் 16லாம் பெக்க முடியாது. ஏய் உன்னை நான் 16 பிள்ளை பெக்க சொல்ல 16 செல்வங்களை பெற்று வாழ்ந்தேனே. பெத்து பால்வோடு வச்சு நடத்த வேண்டியதா? ஆமா. அப்பா இவ்வளவு வச்சிருக்க அந்த அடங்காதல. ஏய் அப்பா தப்பா பேசக்கூடாது. என்னை அப்பா நீக்குரோல இருந்து இறக்குமதி பண்ணிருக்காருமா புதுசா. சரி ராங்கலாம் இங்க வச்சுக்கிற கூடாது. வந்தமா கால பத்தமா போனமா. சரிங்கம்மா சரிங்கம்மா. இந்த பேசிட்டு நான் ஆமாமோ. ஏங்க நந்தவனத்தை பாருங்க. என்னடா உனக்கு அழகா நந்தவனம் இருக்கு இப்படி தோன்ற. ஆமா அருமையா இருக்குமா. அம்மா நந்தவனத்தை பார்க்கையில உங்களுக்கு வர்ணிக்கணும்னு தோணும்ல. ஆமா ஆமாத்தா எவ்வளவு அழகா இருக்கு நந்தவனம். ஆமாத்தா வர்ணிக்க தாத்தா செய்யணும். வர்ணி சாமி அனிதா எப்படிலாம் வர்ணிக்கலாம்? நீ இந்த நந்தவனத்தை எப்படி வர்ணிப்ப? நான் வந்து அழகா வர்ணிப்பேன். சரி அப்பா என்ன சொன்னாங்க? அப்பா என்ன சொன்னாங்கன்னா நம்மளோட குலப்பண்பு என்னன்னா ஆண்கள் வேட்டையாடுவதும் நம்மளை போன்ற பருவமடைந்த பெண்கள் உழுதும் பயிர் விடுவதும் நம்மளோட குலப்பண்பு ஆத்தா அப்படின்னு தானே சொன்னாங்க. ஆமா சாமி. சரி அப்பா என்ன போய் காவலை பார்த்துருவாங்கன்னு சொன்னாரு. வேற என்ன சொன்னாரு? அப்பா என்ன சொன்னாருன்னா ஆலம்லம் ஷோ என்று ஆடி பாடி காணம் பாடிக்கிட்டே பறவைகளை விரட்ட வேண்டும் சொன்னார்த்தா. சரி காவலை பார்ப்போமா? காவலை பார்ப்போமா. ஆமா காவல் எப்படிப்பட்ட காவல் டக்குனு எடுத்து. அதுக்கு முன்னாடி அப்பா என்னடி சொன்னாரு? ஆடி பாடி வேலை செஞ்சா அலுப்பு தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. ஆமா ஆணும் பெண்ணும் சேர விட்டா அழகு ஆடுவோமா? ஆமாத்தா. ஆடி பாடி விளையாடுறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் விளையாடலாமா? என்ன விளையாடலாம்? கும்மி அடிச்சு விளையாடலாமா? கும்மி அடிச்சு விளையாடுமா? ஏன் இங்க வாடி எங்கடி போற? அந்த இடத்த வரணுங்க ஆத்தா. சரி எப்படிலாம் கும்மி கட்டி விளையாடுவோம் சொல்லமா? ஆமாத்தா. ஆயிரம் தாமரை
ஆடி பாடி வேற என்ன உருளி வெள்ளச்சாமி சார்பாக இங்கு வள்ளியாக வேட தாங்கி நடிக்கும் பாசமிகு அன்பு சகோதரி லட்சுமி அவர்களுக்கு அன்னை சார்பாக இந்த 200 ரூபாய் அம்பளிப்பு அளிக்கிறார்கள். இந்த வா புள்ள வச்சிரு சாமி. அதனால அம்மா இந்த இடத்தை பார்க்கையில ஆடி பாடிட்டு பறவை விரட்டுறதுனால அன்பு பளித்தா நல்ல உள்ளவங்களுக்கு நன்றி. சரி இந்த இடத்தை பார்க்கல அப்பா சொன்னபடி பாடியாச்சு. ஆடாம போகலாமா? ஆமா ஆடணும்ல. ஆடி பாடிக்கிட்டே பறவைகளை ஒரே விரட்டு. பறவையில விரட்டுற பாட்டுலாம் ஆடக்கூடாது. தனியா நம்மள ஒரு பாட்டு போட்டு ஆடுவோமா? ஆடுதா. பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி. பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி. அந்தியலே சொக்கனிடோ பாசவச்ச ராசாத்தி. பாசவச்ச ராசாத்தி. ஊருக்குள்ள வாராத தெருக்குள்ள கல்வீதி போட. பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி. பவனி வரும் மீனாட்சி. அந்தியலே சொக்கனிடோ பாசவச்ச ராசாத்தி. வீராதி வீரமுள்ள ராஜாதி ராஜனுக்கு பூமாட போடும் இது திருநாள். ஒரு பூந்தேறு பூட்டி வரும் பெருநாள். மாறாத என்ன வந்து மீனாட்சி. மறையாத அன்பு வந்த மீனாட்சி. ஊரோடும் உறவாடும் ஒரு நாட்டி. மனசும் இணைய ஒரு நாள் திருநாள் கொடுத்தது. பாட்டை மாத்தி விட்டுருமா? கூடலூர் குண்டு மல்லி பாட பிடிக்க வந்தவள். கூடலூர் குண்டு மல்லி வாட பிடிக்க வந்தவள்ளி. ஆசை கொட்ட மல்லி ஓய் ஆமா கொஞ்சம் தள்ளி. வாச குட்டவள்ளி ஹோய் ஆமா கொஞ்சம் தள்ளி.
ஐயோ தோழி கண்ணும் கருத்துமா காலை பார்க்காம நம்ம விளையாண்டுக்கிட்டு இருந்த பறவை பூரா வந்துருச்சு. ஆமாத்தா. அப்பா சொன்ன மாதிரி பறவை வரட்டுமா? ஒரே வரட்டு தான். ஆலோலம் 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 சாலோலமே ஆலோலம் 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 ஆலோலமே ஆலோலம் ஆலோலம் சோலோலமே சோலோலமே அண்டகல கரகல ஓடி போங்க அழகான பறவைகள ஓடி போங்க ஓடி போங்க ஓடி போங்க அடுத்தவங்க செத்து மேல இந்த ஆசையா அடுத்தவங்க செத்து மேல இந்த ஆசையா அரகார போடுவது உங்க ஆசையா ஆரோட ஒரு பேரு உங்க பாசையா தோழி ஆமா அண்ணன் முதல் கால்ல இருக்கட்டும், நீங்க என்ன ரெண்டாவது கால்ல இருங்க. நான் பறவை இருந்து விளையாடுறேன் போமா. சரிங்க. சோ ஆலோலம் சோ அப்பா மாமா நான் வரவாக்கு சொல்ற நான் போயிட்டு வரவாக்கு. தம்பியை கட் பண்ணிக்க. தம்பி தும்பி போச்சுன்னு உட்காந்து கிடைக்கா செவனேண்டு. அவன் என்னத்தை பறி கொடுத்தானா? வரவாப்பு தம்பி போயிட்டு வரவா. ஆலலம் சோ